அன்பார்ந்த இன்னைக்கு வர வேண்டாம் நிகழ்ச்சியின் அடியார் பெருமக்களுக்கு எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற கேள்வி ஒரு வாரிசு சம்பந்தமான கேள்வி. காரைக்குடியிலிருந்து முத்தையா என்பவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. அவர் குடும்பத்திலே பரம்பரையாகவே ஆண் வாரிசு இல்லை, பெண்கள் தான் பிறக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் எங்களுடைய வர்க்கம் விருத்தியாகி கொண்டு வருகிறது. ஆக எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, பரம்பரையாக எங்களுக்கு அது ஒரு பெரிய மனக்குறையாக இருக்கிறது. இது நிகழாமல் எங்கள் குடும்பத்திலேயே ஒரு ஆண் வாரிசு உற்பத்தியாளருக்கு ஆண்டவன் அனுகிரகம் செய்ய வேண்டும், அதற்கான மாற்றத்தை சுவாமிகள் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். சுவாமிகள் தயவுசெய்து அந்த பரம்பரை விருத்தியாளருக்கான ஒரு மார்க்கத்தை நன்கு திறனாய் செய்து சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். சுவாமிகள் இந்த மார்க்கத்தை தீர்வாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி கவலை வேண்டாம் பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கம். இன்று சமுதாயத்தில் ஒரு சில விழுக்காடுகள் குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்கு. என்ன வருவாங்க, சாமி எனக்கு பொண்ணு சுவாமி, எங்கள் அண்ணனுக்கு 2 பொண்ணு சாமி, என் தங்கைக்கு 2 பொண்ணு சாமி, எங்கள் பரம்பரையிலேயே இந்த மாதிரி பெண் குழந்தை தான் கிடைக்கிறது, ஒரு ஆண் வாரிசுக்கும் வழியே இல்லாமல் போகிறது. இது இன்னைக்கு நிறைய பேர் பெண் வாரிசு ஆண் வாரிசு என்பது இது இல்லை, அவங்க பரம்பரையுடைய குமுறல் இருக்கிறது, அவ்வளவுதான். இது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரெல்லாம் உன் புகழை நான் பாடவே வரம் தர வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. பங்கு கொள்வீர், பயனடைவீர். வாழ்க்கையில் முந்திக் கொண்டவர்கள் முன்னேறுகிறார்கள். இனி வாய்ப்பு எப்போது வருமோ? ஏன் காத்திருக்க வேண்டும்? விரைந்து பங்கு பெற்று வேண்டியதை அடைவீர். ஆம் அன்பர்களே, ஸ்கந்தாலய திருப்பணி நிறைவு நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஜென்ம ஜென்மத்திற்கும் யுக யுகாந்திரத்திற்கும் பயன் தரும் என்பதை உணர்ந்து இதுவரை ஸ்கந்தாலய திருப்பணியில் பங்கு கொண்ட பக்தர்கள் எண்ணம் போல் வளமான நல்வாழ்வு பெறுவர் என்பது சர்வ சத்தியமே. நமது சுவாமிகள் ஏற்படுத்திய இந்த வாய்ப்பு பொன்னானது. வாழ்நாளில் ஒரு முறையே கிட்டுவது, வளம் பல தருவது. இது வற்புறுத்தல் அல்ல, வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. அகத்தியரிடம் போகப்பெருமான் கேட்கின்றார், வாரிசே இல்லாத குடும்பங்கள் பெண் தளிராக விட்டு அந்த குடும்பங்களிலே சிராத்தம் என்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க அதற்கு அகத்தியர் தான் பதில் சொல்லுகிறார். முதல்ல இப்படி செய்யலாம், இது செய்யலாம், அது செய்யலாம் 1000 சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இது என்னன்னா, ஆண் குழந்தை ஆண் வாரிசு பிறப்பதற்கு ஒரு வழி. தயவு செய்து ஆண் குழந்தைதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி போயிடாதீங்க, அந்த மாதிரி விஷயம் இல்லை. இந்த வேதனைப்படுத்துவர்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சாராம்சம். அவர் கேட்ட கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி. நிறைய குடும்பங்கள் இது மாதிரி இருக்கு. பெண் வாரிசே பிறந்து பாவம், அந்த குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கஷ்டம் இல்லைனாலும் ஒரு சில நேரத்தில் எனக்கு ஒரு தம்பி இல்லையே, ஒரு அண்ணன் இல்லையே, அது மாதிரி அவங்க அப்பா எனக்கு ஒரு மகன் இல்லையே, வேதனைப்படுகின்ற காலம் இருக்கு. அதனால தான் இது விஷயமே முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஒரு சின்ன குவளை தண்ணி குடிச்சிருக்கு, ஒரு டம்ளர் எடுத்து ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அரை மணி நேரம் வலது பக்கம் கையை வைத்துக் கொண்டு நிம்மதியாக தூங்குற மாதிரி படுங்க. எந்த சலனமும் இருக்கக்கூடாது, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது, எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, எந்த வேதனையும் இருக்கக்கூடாது. ஆன்மகவு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட ஒரு டம்ளரில் தண்ணியை குடித்து விட்டு அரை மணி நேரம் வலது கை பக்கமாகவே ஆண்கள் படுக்க வேண்டும். பிறகு தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும். பெண்கள் மாதவிடாயை கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரட்டைப்படை நாட்களிலே ஒன்று சேர வேண்டும். அப்படி இந்த இரட்டைப்படையிலே சேர்ந்து உங்களுக்கு கருத்தரிப்பது தெரிஞ்சு எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணீங்கல்ல, அது தெரிஞ்சிருச்சுன்னா அன்றைய நாள் முதல் பெண்கள் வலதுகை பக்கம் மட்டுமே உறங்க வேண்டும், படுக்க வேண்டும். எப்போ விளையாட்டுக்கு படுத்தா கூட வலதுகை பக்கம் தான் படுக்க வேண்டும். கை ஊனி எழும்பொழுது பிரசவிக்கின்ற பெண்கள், கருத்தரித்த பெண்களுக்கு கை அப்பப்பொழுது ஊடுவது வழக்கமாகிறது. அப்பொழுது இடது கையை வைத்து ஊனி எழாமல் வலது கையை வைத்து ஊனி எழுந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அங்க பிரசவத்திற்கு
செல்லும் வரை வலதுகை பக்கமே தான் படுக்க வேண்டும் என்று இதனை மனதில் பதிய வச்சுக்கணும். இதை சரியாக நீங்கள் இருவரும் கையாண்டால், அப்ப கணவன் அந்த ஆண்மகன் எப்பொழுது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அந்த அரை மணி நேரம் நாம் சொல்வதை போல செய்ய வேண்டும். பெண்கள் இந்த மாதவிடாயை கணக்கிட்டு படுப்பது எழுவது என்பதை சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் பிறக்கின்ற குழந்தை கண்டிப்பாக ஆண் குழந்தையாக இருக்கும். இது விஞ்ஞானம் தழுவது. சுவாசங்கள் வலது பக்கம் போகும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய விந்தணுக்கள் சுவோனந்தங்கள் எல்லாம் அந்த ஆன்மவுக்கான திரவ சக்திகளாக உருவாகும். இதை நீங்கள் அறிவியற்பூர்வமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இப்படி செய்தால் எந்த குடும்பத்திலும் ஆண்வாரி செல்வது இருக்கும் என்பது இது ஒரு அற்புதமான செய்தியாக சொல்லி, இன்னும் கொஞ்சம் இதற்கு ஒரு வழிபாடு தான் பெண்கள் இந்த மாதிரி நான் கடைபிடிக்க வேண்டும், கடைசியில் எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று விநாயகப் பெருமானை அனுதினம் ஏதோ ஒரு வழியில் வணங்கி கொண்டு வாருங்கள். இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். இதை செய்யுங்க. ஆன்மர்கள் பெறுங்க. நன்றாக இருங்க. அடுத்த பகுதியோட பார்க்குறேன். வணக்கம். பந்துக்களே, இந்த கேள்விக்கு மிக நல்லதொரு வழியை தெரிவித்திருக்கிறார். இது விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக கடைபிடித்து பயன்பெற வேண்டிய ஒரு மாற்றம். அதோடு இறைவன் அனுகிரகம் வேண்டும் என்பதற்காக விநாயகப் பெருமான இறைவன் நல்ல முறைப்படி வழிபட்டார். அந்த நீங்கள் கடைபிடிக்கின்ற மார்க்கம் தவறாது பலன் கொடுத்து ஆண் மக உங்கள் பரம்பரைக்கு உற்பத்தியாகி வாரிசோடு மகிழ்ச்சியான குடும்பம் உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கடைபிடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.